ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வியாழக்கிழமை என்ன செய்யுதுன்னு தெரியல. என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ரேஷ்மா சொன்னால், அம்மா எங்களுக்கு வெண்டைக்காய் பொரியல் வேணுமா எனக்குன்னா. சரி ரைஸ் என்னடி செய்யலாம் அப்படின்னு கேட்டேன். அம்மா பச்சைப்பயிர் பிரியாணியே செஞ்சு கொடுங்க, டேரனுக்கு அன்றைக்கி செஞ்சு கொடுத்தீங்களே இன்றைக்கி எனக்கு செஞ்சு கொடுங்கன்னா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளுக்காக பச்சைப்பயிர் பிரியாணி தான் ரெடி பண்ணேன். டேரன் சொன்னால் எனக்கும் வேணும் மதியானத்துக்குமா, நீங்கள் செய்யும்போது எக்ஸ்ட்ரா செய்யுங்கன்னா, ஏன்னா அன்றைக்கி பத்தாமல் போயிடுச்சுங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய டம்ளரில் தான் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேன். குக்கரில் ஒரு விசில் விட்டு 1 நிமிஷம் வச்சுட்டு சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான பச்சைப்பயிறு பிரியாணி ரொம்ப பிடிச்சி போச்சு எல்லாருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பச்சைப்பயிறு ஏற்கனவே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பச்சைப்பயிறு இருந்தால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், பிரியாணி ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சைடு வெண்டைக்காய் பொரியலும் ரெடி பண்ணிட்டேன். வெண்டைக்காய் பொரியல் ரெடி பண்ணும்போது கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்குங்க, வலுவலுன்னு இல்லாமல் நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பச்சைப்பயிறு பிரியாணியோட வெண்டைக்காய் பொரியல் வச்சு கொடுத்துருக்கேன். பிரியாணிக்கு வெண்டைக்காய் பொரியலாக சாப்பிட்டு பார்த்தா தாங்க தெரியும், சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு வாட்டர் மெலன் வச்சு கொடுத்தேங்க.